வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் பித்ரு பாவம் நீங்க பெரியவா சொன்ன பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். பணக்காரர் ஒருவர் பெரியவாளிடம் காஞ்சிபுரத்தில் மடத்தில் இப்படி ஒரு சந்தேகம் கேட்டபோது அருகில் இருந்தவர்களுக்கும் அந்த அறிவுரை பாக்கியமாக கிடைத்தது. வெகு நேரம் வரிசையில் காத்திருந்த அமெரிக்க பணக்கார பிராமணர் குடும்பம் மெதுவாக பெரியவா முன்னகர்ந்து வந்து பேசும் தெய்வத்தின் எதிரே தரையில் அமர்ந்தார்கள். ஒரு கயிறை கட்டி இதற்கு மேல் அருகே வரக்கூடாது என்று மடச்சிப்பந்திகள் எல்லை அமைத்திருந்தார்கள். தெய்வத்தின் பார்வை அவர்கள் மேல் விழ அந்த தனவந்தர் பேசினார். அவர் மட்டுமே பேசினார். மகா பெரியவா, 25 வருஷமா வெளிநாட்டில் இருக்கேன். இது என் மனைவி, இவர்கள் என் பிள்ளை பெண்கள், வெளியூரில் இருக்கேன் என்று பேரே ஒழிய பிராமண சம்பிரதாயத்தை நான் விடலை. 2 வேளை சந்தி பண்ணுறேன். தோப்பனார், தாயார், ஸ்ராத்த கர்மாவை விடுறதில்லை. எல்லா சாமக்கிரியைகளும் இங்கே இருந்து வரவழைச்சிடுறேன். பணத்தை லட்சியம் பண்ணலை. அப்பா அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதே. இதுக்கு 2 காரணம். ஒன்று, நான் இந்த உடம்போடு இருக்க அவாதான் காரணம். அவள் மேலே லோகத்தில் நன்னா இருக்க என்ன வேணா செலவு பண்ண காத்துருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். 2வது, என் பிள்ளைகள் என்னை பார்த்து அவளும் எனக்கு அப்புறமும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பித்திருக்களை விட பெரிய தெய்வம் யாராவது இருக்காளா? சொல்லுங்க பெரியவா. நான் எதுக்கு சொல்கிறேன் இதை என்று கேட்டால் என்னை பார்த்து மற்றவாளும் இதே மாதிரி பண்ணணும் தான். பெரியவா, நீங்கள் சொல்லுங்கோ, நான் செய்யறது சரிதானே என்று நிறைய பேசினார். இப்படி அவர் பேசினது அங்கிருந்த மற்ற பெரியவா பக்தர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படியா ஒருத்தன் தன்னை பற்றி, அதுவும் பெரியவா எதிர்க்க தம்பட்டம் அடிச்சுப்பான். ஐயோ, பெரியவா என்ன நினைப்பாளோ, பேசாமல் தரையை பார்த்துட்டு இருக்காளே என்று நினைத்தார்கள். பெரியவா தலையை நிமிர்த்தி அந்த பிராமணரை பார்த்தார். சில கேள்விகளையும் கேட்டார். நீ சொன்னாயே, இங்கிருந்து ஸ்ரார்த்த சாமான் எல்லாம் உன் அமெரிக்காவுக்கு வரவழைக்க என்ன செலவாருது என்று கேட்டார். ரொம்ப பெருமிதமாக மற்றவர்கள் காதில் விழும்படியாக உரக்க அந்த மனிதர் எவ்வளவு டாலர்கள், அது எவ்வளவு இந்திய ரூபாய்களுக்கு சமானம் என்று சொன்னார். ஓ, அவ்வளவு ஆறுதா? அது சரி, வைதிக பிராமணாளுக்கு எல்லாம் என்ன ஆகும் என்று கேட்டார் பெரியவா. அது ஒன்றும் பெருசில்லை பெரியவா. எங்கிட்ட நல்ல பெரிய டேப் ரெக்கார்டர் இருக்குது. இங்கேயே எங்கள் குடும்பவாத்தியார் வச்சுண்டு அந்த மந்திரமெல்லாம் பூரா அதில் பிடிச்சுண்டு போயிடுறேன். அதை வச்சுண்டு நான் ஸ்ராத்த காரியம் எல்லாம் பண்ணிடுறேன். அங்கே மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள் இல்லையா, அது மாதிரி பெரியவா என்று சொன்னார். அடடா, நீ சொல்கிறாப்புல இப்படி ஒரு மார்க்கம் இருக்கோ என்று கேட்டார் பெரியவா. சயின்ஸ், விஞ்ஞானம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு பெரியவா என்றார் பெருமையாக அவர். ஓஹோ, அப்படின்னா ஸ்ரார்த்தம் இப்படி கூட விஞ்ஞானத்தை வச்சுட்டு பண்ண முடியுமோ என்று பெரியவா கேட்டார். சரியா சொன்னேன் பெரியவா. ஒருத்தருக்கு ஒரு தடவை இங்கே இருந்து அங்கே பிளேனில் போக வர என்ன ஆறுது என்று பெரியவா கேட்க அந்த பிராமணருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எத்தனை விமானம் மாறி மாறி ஏறி இறங்க வேண்டும், அதற்கெல்லாம் என்ன சார்ஜ் என்று விலாவாரியாக சொன்னார். ஆஹா, இவ்வளவு ஆறுதா என்று பெரியவா கேட்டார். நான் பணத்தை லட்சியம் பண்ணுறதில்ல பெரியவா. முதல் கிளாஸில், பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன். இந்த சாதாரண கிளாஸ் ஜனங்களோட சேர வேண்டாம் பாருங்கோ. அவ சகவாசம், அவர்களோட தொந்தரவு இருக்காது. நமக்கு வசதி இருக்கும்போது மற்ற ரகமானவர்களோடு எதுக்கு சரிசமானமாக வாழணும் இல்லையா பெரியவா என்று கேட்டார் அவர். ஓஹோ, அப்படியா? வருஷா வருஷம் வருவியா? எப்பெல்லாம் வருவேன் என்று பெரியவா கேட்க, அதுதான் கஷ்டம், சொல்லவே முடியாது பெரியவா. உத்தியோக வேலையாக வருவேன், சொந்த விஷயமாக வருவேன். எப்போ வருவேன் போவேன் என்று சொல்ல முடியாது. உத்தியோக ஜோடியாக வந்தால் தனியாக வருவேன். சொந்த காசில் வரும்போது கிறிஸ்மஸ் லீவில் வருவோம். நவராத்திரிக்கு
குடும்பத்தோடு எப்போதும் வருவேன். அதுக்கும் 2 காரணம் பெரியவா என்றார். முதல்ல அவள் அகிலாண்ட கோடி நாயகி, லோகமாதா. அவ இல்லைன்னா இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஏது, உலகமே ஏது, அப்படித்தானே பெரியவா? 2வது இந்த விழாக்கள். அதுக்கு அர்த்தம், பண்ண வேண்டிய அவசியம், எப்படி பண்ணுறது என்றெல்லாம் பார்க்க குழந்தைகளோடு வருவோம். அப்போது தானே அடுத்த தலைமுறை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும், செய்யவும் கற்றுக்கொள்ளும். நல்லபடியாக தலையெடுக்க வேண்டாமா? பணமா முக்கியம் லைஃப்பில், இல்லையா பெரியவா என்று கேட்டார். பெரியவா பதிலளித்தார். வாஸ்தவம், நீ அப்படின்னா நிறைய அங்கே சம்பாதிக்கிற. உன் குழந்தைகளை நன்னா வளர்க்கணும், பித்திருக்களை திருப்திப்படுத்தணும்னு நிறைய செலவு பண்ணுற. உனக்கு அடிக்கடி உத்தியோகபூர்வமாக இங்கே வர முடியறது. அதை தவிர செலவு பண்ணிண்டு நீங்கள் எல்லாரும் இங்கே வருகிறீர்கள். நீ சொல்கிறத பார்த்தா நீ எல்லாரோடும் பழக மாட்டே. உன் லெவலில் இருக்கிறவாளோடு மட்டும் பழகுவேன். உனக்கு கீழ் ரேங்க் மேலே இருக்கிறவாளோட பார்க்கவோ பழகவோ பேசவோ மாட்டேன், இல்லையா என்று கேட்டார் பெரியவா. அந்த முட்டாள் மனிதருக்கு அப்போதும் புரியவில்லை. அங்கிருந்த பக்தர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. பெரியவா எங்கே போகிறார்கள் என்று உணர்ந்து ஆர்வமாக அவர்கள் கேட்டார்கள். பணம் இருக்கிறதால இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அங்கேருந்து நினச்ச போது வர்ற. யார் உனக்கு இப்படியெல்லாம் பித்திருக்காரியம் அங்கே பண்ணலான்னு சொல்லி கொடுத்தது? உன்கிட்ட பிண்டம் பித்ரு தேவதைகள் அந்த பரதேச பூமியில் வந்து வாங்கிக்குவாய் என்று யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்சு அவள் அமாவாசை, மாச தர்ப்பணம், மகாலய தர்ப்பணம், ஸ்ரார்த்த திதி, இதில் இந்த பாரத புண்ணிய பூமியில் பரதகண்டத்தில் மட்டும்தான் வந்து வாங்கிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாவம், நீ கவலைப்பட்ட அக்கறையாக இருக்கிற பித்ருக்கள் எல்லாம் வருஷா வருஷம் அந்தந்த திதியில் ஆர்வத்தோடு ஆசையோடு பசியாக வந்து உன்கிட்ட பிண்டம் வாங்கிண்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ண வந்தும் அது கிடைக்காம பாவம் வெறுவைத்தோட திரும்பி உன்னை சபிச்சுட்டு போயின்னு இருக்கா. இங்கே இருந்து கடல் கடந்து பிராமணா வரமாட்டா, போகக்கூடாது என்கிறது சாஸ்திரம். பித்திருக்களுக்கு மேலான தெய்வங்கள் கிடையாதுன்னு சொல்கிற. ஆனால் அவள் சாபத்தை நிறைய 25 வருஷமாக வாங்கி மூட்டை கட்டி வச்சிருக்க. நீ சொல்கிறாப்புல நவராத்திரிக்கு மட்டும் விடாமல் இங்கே வந்து பெரிய தெய்வமான அம்பாளை வழிபடுற. ஆனால் பித்திருக்காரியம் பண்ண அந்தந்த திதியில் இங்கே வந்து பண்ண மனசில்லை. உண்மையாக நீ சொல்கிற மாதிரி உன் தோப்பனார் தாயார் மேலே பக்தி இருந்தால் 25 வருஷமாக அவர்களை பட்னி போட்டதுக்கு பரிகாரமாக உன் குடும்ப வாத்தியார்கள்கிட்ட கலந்து பேசி பித்ரு கர்மாக்களை இங்கேயே உனக்கும் அவர்களுக்கும் சௌகரியமாக ஒரு இடத்துல பண்ணிடு. அப்போத்தான் உன் பித்திருக்கள் உண்மையாகவே திருப்தி அடைவா, ஆசீர்வதிப்பா. புரியறதா என்று கேட்டார். அந்த மனிதர் ஆடி போய்விட்டார். கண்களில் நீர் தாரை தாரையாக வெள்ளமாக ஓட பெரியவா எதிரே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். மகா பெரியவா, என் தெய்வமே, சாக்ஷாத் பரமேஸ்வரா, என் கண்ணை திறந்துட்டேன். முட்டாள், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போவே போகிறேன். இத்தனை வருஷமாக பண்ணின அபச்சாரத்துக்கு பரிகாரம் தேடி உடனே ஸ்ரார்த்தாதிகள் பண்ணுறேன். எங்கள் எல்லாரையும் மன்னிச்சு பெரியவா பெரிய மனசு பண்ணி பிரசாதம் தரணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்று புலம்பினார். பெரியவா தட்டில் கல்கண்டு, பழம், வில்வம், விபூதி குங்கும பிரசாதம் கொடுத்தா. அந்த அம்மாளுக்கு ஒரு ரவிக்கை துண்டு கொடுத்துட்டு எல்லோரும் மடத்தில் ஆகாரம் பண்ணிட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு போங்கோ. சார்த்தம் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு போ, சேமமாக இருப்பேள் என்று கையை உயர்த்தி எல்லாரையும் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினார். இதிலோரத்தில் ஒரு காந்த புன்னகை. அந்த குடும்பம் மீண்டும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். 25 வருஷ மகா தப்பை பண்ணினவனுக்கும் அருள் புரிந்த தெய்வமே, உங்கள் கடாட்சத்தால் பரிகாரம் உடனே தேடுகிறேன். என் பித்ரு சாபத்திலிருந்து எனக்கு கதிமோட்சம் காட்டிட்டேல் என்று அவர் சொன்னார். இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினை. அபாரா கருணா சிந்தும்
ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர காமதேனு சங்கர. மகாபிரிவா சரணம்.